பசங்களே வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராஜா இப்படி அங்கே வேலை பார்த்து கொண்டு தனியாக அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தனி வீடு எடுத்து இருந்து கொண்டு இருந்தார். இப்படி கொஞ்ச நாளாக போய்கிட்டு இருந்தது. அப்போது ராதையை வந்து பாப்பா வீட்டில் எல்லாம் அந்தந்த மணிக்கு போட்ட மணிக்கு கிடக்கும். அப்போ ஒதுங்க வச்சு தள்ளிட்டு சரி தண்ணி குடத்தில் இல்லை என்று அப்போ அந்த காலத்தில் மண் குடம் தான் உண்டு. மண் குடத்தை தூக்கி வந்து பெரிய குடம் அவளால் தூக்க முடியாது, ஆனாலும் தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி தூக்கிட்டு போயிட்டா. பிள்ளையார் கோயில் முன்னால் அடி பைப்பு அங்கே உண்டு. அந்த பைப்பில் தான் எல்லோரும் தண்ணியை அடித்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதே போல் கொண்டு போய் அடித்து தண்ணியை நிறச்சி விட்டால் தூக்க முடியவில்லை. ஒரு ஆளை விட்டு தூக்கி விட சொன்னால் இடுப்பில் தூக்கி விட்டார். அப்போ ஏம்மா இத்தா பெரிய குடத்தை நீ எப்படிம்மா கொண்டு போய்கிட்டு வேணுன்னு அந்த ஆள் கேட்டார். இல்லை நான் கொண்டு போயிடுவேன் அப்படின்ட்டு சொன்னேன். எங்கள் அண்ணன் வந்து எடுக்க கஷ்டப்படும், வேலைக்கு போயிட்டு வந்து நான் எடுத்து வச்சோம்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இடுப்பில் சரிம்மா பார்த்து கொண்டு போன்னு சொல்லிவிட்டு இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அந்த ஆள் போயிட்டார். போனோடனே இவள் 2 அடி எடுத்து வைத்தாள். பிள்ளையார் கோயில் முன்னால் குடம் வழுவி கீழே போட்டு உடச்சி விட்டாள். உடச்சி விட்டதும் அதனால் பயத்தில் வீட்டிற்கு வர பயந்து போய் அவள் மாமா வீட்டிலேயே இருந்து கொண்டாள். அப்படி இருந்தும் ராஜா விடவில்லை. ஏன் குடத்தை உடைச்சாய் அப்படி என்று வந்து ஏசுவிட்டார், சத்தம் போட்டார். அதனால் இல்லை தண்ணி எடுத்து கொண்டு வரலான்னு தான் போனேன், ஆனால் அப்படி வழுவி விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி ராதை சொன்னாள். அதனால் சரி இனிமேல் இப்படிப்பட்ட உனக்கு மீறின வேலையெல்லாம் இனிமேல் செய்யாதே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு போயிட்டார் ராஜா. அதுக்கு பிறகு அதே போல் ஒரு நாள் வேலைக்கு போய் கொண்டிருக்க நேரம் சரி அண்ணன் பசியோடு வருவானே, அவனுக்கு ஏதாவது செய்து வைக்கலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கோதுமை மாவே கரைச்சி தோசை சுட்டாள். தோசை சுட்டவள் கோதுமை மாவு இது நிதானம் தெரியாமல் தண்ணி நிறைய ஊற்றி கல்லில் ஊற்றவும் கல்லிருந்து கீழே வடிந்தது மாவு. அப்படி ஆகிவிட்டது. தீயும் பிடிக்கவில்லை. மழை நேரம். மண்ணெண்ணெயை ஊற்றி மண்ணெண்ணெய் அவளையும் காலி பண்ணிவிட்டாள். அடுப்பில் தோசையும் சுடவில்லை. இப்படி அட்டகாசம் பண்ணி வச்சுட்டாள். அப்பவும் அன்னைக்கும் ஏச்சிப்பட்டா, நீ சும்மா இருக்க வேண்டியதுன்னு இதெல்லாம் நான் செஞ்சுக்கிடுவோம்ல, சரி அதெல்லாம் ஏன் போட்டு செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவள் அண்ணன் சத்தம் போட்டார் ராஜா. அதனால் இல்லைண்ணே நீ பசியோடு வருவேலண்ணே வேலைக்கு போயிட்டு அதான் செய்யலான்னு நினச்சேன், ஆனால் அப்படி ஆகிட்டு அப்படின்னு சொன்னாள். உன்னையோட போதும் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு விட்டார். சரி அப்படி என்று அது போச்சு. அப்புறம் ஒரு நாள் அவங்க ஊரில் பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல், அதில் வருஷந்தோறும் கந்திரி வரும். கந்திரி என்று ஒரு திருவிழா வரும், நல்லாயிருக்கும். விளக்கெல்லாம் போடுவாங்க. இந்த யானை கொடி பிடிச்சி கொண்டு வரும், கொடி ஏற்றுவாங்க. நல்லாயிருக்கும் அந்த திருவிழா பார்க்க. அதில் கொர்ராட்டு இந்த மாதிரி வட்டராட்டு இதெல்லாம் கொண்டு போட்டிருப்பாங்க எல்லாமே. அப்போது அது பார்க்கறதுக்கு ராத்திரி அண்ணன் தங்கச்சும் இருவரும் போனாங்க, ராஜாவும் ராதையும் போனாங்க. போகும்போது அப்போ ராஜா சொல்லுவார், கொர்ராட்டில் இருப்போம் அப்படின்று சொன்னார். அதில் இல்லைண்ணே வட்டராட்டில்னா குதிரையில் போன மாதிரி இருக்கும், குதிரையில் எனக்கு போகணும், வட்டராட்டில் இருப்போம் அப்படின்னு சொன்னால் சரி அப்படி என்று வட்டராட்டில் இருந்தார்கள். இருந்து முடிச்சுட்டு இறங்கும்போது வேஷ்டி நல்ல புது வேஷ்டி கட்டியிருந்தார் ராஜா. வேஷ்டி அந்த கம்பியில் விழுந்து கிழிஞ்சு விட்டது. அப்புறமும் ராதைக்கு ஏச்சு தான். அதனால நான் அதில் போகலான்னு சொன்னோம்ல, நீ கேட்டியா, இதில் போகணுன்னு சொல்லி என் வேஷ்டி கிழிஞ்சிட்டு பாரு அப்படின்னு. சரி இருக்கட்டும், நான் இங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கேன், நீ போய் வீட்டில் போய் மாற்றிட்டு வா அப்படின்று ராதை சொன்னால் அதனால விட்டுட்டு அதனால ராஜா போயிட்டார். மாதிரி வேஷ்டி மாற்றி கொண்டு வந்தார். இப்படி சின்ன சின்ன குறும்பெல்லாம் பண்ணுவாள். குறும்பெல்லாம் பண்ணணும்னு நினச்சி பண்ணல, அவள் ஏதோ நல்லது நினச்சி பண்ணது, அது கெடுதலில் போய் முடிஞ்சிருது. இதுதான் விஷயம். இப்படிலாம் இருந்து கொண்டிருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ராஜா அங்கே அப்பள கம்பெனியில் அப்பளம் போட்டு கொண்டு இருந்தார் இல்லையா, அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு வயசாகிட்டு விட்டது. அம்மாவும் பொண்ணு தான் இங்கே இருந்து கொண்டு இருந்தாங்க. அம்மாவும் பொண்ணும் இருந்து இந்த அப்பளம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க நேரத்தில் அப்போ அந்த அம்மாவுக்கு வயசானதும் அந்த அம்மாவுக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு, 4வது பொண்ணு. அப்படி இருந்தாங்க. 3 பசங்களும் தாளையத்தில் படித்து கொண்டு இருந்தாங்க, காலேஜ் படித்து கொண்டு இருந்தாங்க. அப்போது அந்த ஐயர் கல்கத்தாவில் வேலை அவருக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த அம்மா தனியாக இருந்தாங்க. அப்போ பொண்ணும் அம்மாவும் தனியாக இருக்கும்போது அப்போது ராஜாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, ராஜா
வந்து இங்கே நான் வந்து தாளையத்துக்கு போகிறமாவா, அங்கே போய் இதோட பெரிய கம்பெனியாக வச்சு நடத்த போகிறேன், நீ நீ வாரியா, அங்கே நான் கூட்டு போயிருந்தேன் கையோட ஒன்றிய அப்படி என்று கேட்டார்கள். நீ நம்ம வீட்டிலே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு, நான் பார்த்துக்கிட்டதேன் ஒன்றிய அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது அப்போ ராஜாவும் பார்த்தார், நம்மளுக்கு ஆறுதல் யாரும் இல்லை, இங்கே யாரும் பார்ப்பார் இல்லை, நம்மளும் பெயரலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி, சரி நானும் வாரேன் அப்படின்று சொல்லி அவங்க கூடயே கிளம்பி ராஜாவும் இருந்தாலும் போயிட்டார். அப்போ தாளையத்தில் போய் நல்ல பெரிய கம்பெனியாக வச்சு கிட்டம்மாள் என்ற அப்பள கம்பெனி வச்சு நடத்துனாங்க. நிறைய நூற்றுக்கணக்கில் பெண்கள் வேலைக்கு வருவாங்க, வந்து அப்பளம்லாம் போடுவாங்க, எடுப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இப்படி இருந்தது. அப்போ ராஜாவை வந்து இதுக்கு வந்து மேனேஜராக போட்டாங்க. அந்த அம்மா மேனேஜரை போட்டு மேப்பார்வெல்லாம் பார்க்கணும். அப்பளம்லாம் எந்தெந்த ஊருக்கு எத்தனை கட்டு அப்பளம் அனுப்பணும், வைக்கணும், இதெல்லாம் ஆர்டர் எடுக்கணும். திருநெல்வேலியில் போய் அனுப்பி விட்டுட்டு வரணும், கொண்டு போய் அந்த அப்பளத்தெல்லாம். இப்படி மாதிரி எத்தனை பெண்கள் இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்காங்க, எத்தனை கட்டு அப்பளம் போட்டிருக்காங்க, அவங்க கணக்கெல்லாம் வந்து சாயங்காலம் போகும்போது சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் எழுதி வைக்கணும். வாரந்தோறும் கணக்கு பார்த்து சனிக்கிழமை தோறும் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் போடணும். இப்படி பொறுப்பாகவே எல்லா பொறுப்பையுமே அந்த அம்மா இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ராஜாட்ட. இப்படி பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படி இருந்தார். அப்படி கொஞ்ச நாள் போய் கொண்டிருந்தது. அப்படி கொஞ்ச நாள் போய் கொண்டிருக்கவும் அந்த பொண்ணு வந்து பெரிய ஆள் ஆகிட்டா. அந்த அம்மாவோட பொண்ணு வந்து பெரிய ஆள் ஆனதும் அப்போ அந்த அம்மா நினைப்பாங்க, சரி நம்ம பொண்ணு பெரிய ஆள் ஆகிட்டா, இனிமேல் இவனை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது, இவனும் வாலிப பையன், அதனால் வந்து இவனை வந்து வெளியில் தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முடிவு பண்ணாங்க. பனைமரத்துக்கு அடியில் இருந்து பாலை குடித்தாலும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க அக்கம் பக்கம் உள்ள சொன்னாங்க, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஆசாரி மரத்தேரில் போய் ஒரு வீடை பார்த்தாங்க. வீடை பார்த்து இந்த பையனை அங்கே கொண்டு குடி வச்சாங்க. கொஞ்சம் பாத்திரம் பண்ணம்லாம் வாங்கி கொடுத்து, இதில் நீ பொங்கி சாப்பிட்டுட்டு இருப்பா, உனக்கு தினம் அரைக்க அப்படியே அரிசியும் 1 ரூபா சம்பளமும் நான் தந்துடுதேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னுட்டு அதே போல் அந்த பையன் கேட்டுட்டு இருந்தான். வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் போய் சோறெல்லாம் பொங்கி சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அந்த வீட்டில் ஒரு 6 மாதம் அப்படி இருந்துகிட்டு இருந்தான். 6 மாதம் அப்படி இருந்துகிட்டு இருக்கவும் அப்போ வந்து அந்த வீட்டு ஓனர் வந்து வீட்டு ஓனரோட மனைவி வந்து வீட்டு ஓனர்கிட்ட பேசினாங்க. அப்போ நம்ம வீட்டில் குடியிருக்க பையனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. கேட்டபோது அப்போ அந்த ஓனர் சொல்லுவார், ஏம்மா அப்படி கேட்க, என்ன நல்ல பையன், அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருக்கான், ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல பையன், அப்படி நம்ம ஆளும் கூட அப்படின்ட்டு சொன்னார். சொல்லும்போது, இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்கள் சித்தப்பா வந்தாங்கன்னு நினைவு இருக்கா அப்படின்ட்டு, வடங்குளத்துலேருந்து உங்கள் சித்தப்பா வந்தாங்க அப்படின்னோடனே, ஆமாம் வந்தாங்க, என்ன அப்படின்ட்டு கேட்டார். கேட்கும்போது அப்போ அவங்க தங்கச்சி ராதாவுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லு, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி வச்சுட்டு போனார் இல்லையா அப்படின்ட்டு. நாங்கள் ஆமாம், நல்ல நேரத்தில் நினைவுபடுத்தினேன், அதனால தான் அந்த பையனுக்கு பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுறீங்க? பையன் நல்ல பையனாக இருக்கான், நல்ல அமைதியான பையனாக இருக்கான், வம்பு தும்புக்கு போக மாட்டான், அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருந்துகிட்ருக்கான், இவனுக்கு முடித்து வச்சா நல்ல மாதிரி வச்சு கழிப்பான், அப்படி இந்த காலத்தில் நல்ல பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற அவங்க மனைவி வந்து எடுத்து சொன்னார் கணவருக்கு. எடுத்து சொல்லவும் அப்போ கணவர் சிந்திச்சு பார்த்தார். நீ சொல்லதும் கரெக்டு தான், சரி சித்தப்பாவுக்கு நான் சொல்லி விடுதேன், சொல்லி விட்டுட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த பையனை கூட்டி கொண்டு காமிப்போம் அப்படின்ட்டு சொன்னார். அதே மாதிரி அவர் சித்தப்பாவுக்கு இப்படி ஒரு பையன் நம்ம வீட்டோடவே இருக்கான், வந்து கூட்டு வரேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி வாங்க என்று இங்கேயும் பெண் வீட்டில் சொன்னார்கள். அப்போது ஒரு நல்ல நாளாக பார்த்து அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை இங்கே கூட்டு வந்தாங்க, பார்த்தாங்க. அப்போ பையனுக்கு பொண்ணை பிடிச்சி விட்டது, பொண்ணுக்கும் பையனை பிடித்து விட்டது. அப்படி வந்த இடத்துலையே அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க பெண் வீட்டுக்காரங்க, எத்தனை தேதி கல்யாணம் அது இதுன்னு அப்படி பேசி எடுத்து எல்லாமே முடிவாகிட்டு இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணத்தை வச்சுட்டாங்க. சிம்பிளாட்டு பொண்ணு வீட்டிலையே வச்சு முடிச்சு விட்டாங்க கல்யாணத்தை. அப்படி முடிச்சு விடவும் அதுக்கப்புறம் அதில் இருந்து கொஞ்ச நாள் தாளையத்துலேயே இருந்தாங்க, அந்த அப்பள கம்பெனிலே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கவும் கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு கர்ப்பமாகிட்டு, ராதா வந்து கர்ப்பமானதும் அவள் வந்து அவங்க வீட்டில் வந்து சீமந்தம் கழித்து கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனதும்
அதனால் மாதிரி கொஞ்ச நாள் கழித்து ராஜாவுக்கு ஒத்தையில் இருக்கிறதுக்கு சரியாக இருந்தது. எதுக்குமே அவன் வந்து தனிமையிலேயே இருந்திருக்கான் இல்லையா, கொஞ்சம் பொண்டாட்டியோட ஜாலியாக இருந்துட்டான். அதுக்கப்புறம் ஒத்தையில் இருக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. அதனால் சரி அங்கேயே போயிடலான்னு சொல்லி மாமனார் வீட்டோட எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இங்கேயே வந்துட்டான். ஊரோட பெண் வீட்டோட வந்துட்டான். பெண் வீட்டோட வந்த உடனே அப்போ பெண் வீட்லேயும் சரி வந்துட்டார் நம்மளை நம்பி, என்ன செய்ய அவர் சூழ்நிலை இப்படி இருக்குது, வந்துட்டார் நம்ம தான் ஆதரிக்கணும்னு சொல்லி பெண்ணோட தாய் தகப்பனும் ஆதரிச்சிட்டாங்க. அந்த பெண்ணோட பிறந்தது 4 அண்ணன் தம்பிகள், ஒரு தங்கை. அம்மா அப்பா இருக்காங்க. அப்படி இருந்துகிட்டு இருந்தது. அப்படியே ஒன்றா கூப்பிட்ட வேலைக்கு ராஜா கூலி வேலைக்கு போவார். போய் கொண்டு கொடுத்துட்டு அப்படியே ஒன்றா கொஞ்ச நாள் இருந்தாங்க. 2 குழந்தைங்க பிறந்தது அவங்களுக்கு. 2 குழந்தைங்கள் பிறந்ததும் அப்புறம் வந்து என்ன செய்யணுன்ட்டு சரி 2 குழந்தைய ஆகிட்டு இனிமேல் தனி கொடுத்தனும் இருக்கணும்னு சொல்லி தனியாக வீடு பார்த்து கொண்டு வச்சாங்க. அந்த பெண்ணு வீட்டில் வச்சதும் அப்புறம் வந்து அவங்க மாமாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு, பெண்ணோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆன உடனே அவர் வந்து தெரசா ஸ்கூலில் வந்து பியூன் வேலை பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு இருக்கவும் வேலையில் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருக்கு. அப்போ வந்து 4 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தும் ஒரு பிள்ளைகள் கூட அவருக்கு உதவலை. 4ம் தருதலை, ஒன்றுமே உதவலை. அப்போ வந்து இந்த பையன் சின்ன பிள்ளையிலே கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்த பையன் இல்லையா ராஜா. அப்போ சரி பார்த்துக்கிட்டு இருக்க முடியலையே அப்படின்ட்டு, மாமா நான் வாரேன் உங்களுக்கு உதவியா, நானும் சேர்ந்து செய்தேன்னு சொல்லிவிட்டு அவர் வேலையெல்லாம் இவரும் கூட போய் செய்ய வைக்க அப்படிலாம் இருக்கும்போது அவருக்கு மருமகனை மிகவும் ரொம்ப பிடிச்சி விட்டது. யாருக்குமே பிடிச்சது, அது மிகவும் ரொம்ப பிடிச்சி விட்டதும் அப்போ அவர் வந்து ரொம்ப முடியாத நிலைமைக்கு ஆகிவிட்டார். முடியாத நிலைமைக்கு ஆனதும் அப்போ என்ன செய்வது, இந்த வேலையை நம்ம பிள்ளைகளுக்கு எழுதி வச்சாலும் நம்ம பிள்ளைகள் சரியாக பார்த்துக்கிடாது, இது இன்னொருத்தனுக்கு தான் போகும் இந்த வேலை, அதை விட நம்ம மருமகனுக்கு எழுதி வச்சிடலாம், அதோட நம்ம பிள்ளைக்கும் நம்ம ஒன்றும் போடலை, வெறும் கம்மல் மூக்குத்தி தான் போட்டோம், வேறு ஒன்றுமே அதுக்கு செய்யலை, இதை வச்சாது அவங்க பொழைச்சிக்கிட்டோம், அவர் சூழ்நிலையோ அவர் வேலையும் படிக்கலை, நம்மளுக்கு வேலை படிக்கலை, அதனால் எப்படி நம்ம பிள்ளைய வச்சு காப்பாற்றுவாருன்னு நாளையும் சிந்திச்சு பார்த்தாரு அந்த மனுஷன். சிந்திச்சு பார்த்து அப்போ வந்து ஆஃபீஸில் வந்து போய் எழுதி வச்சுட்டு வந்துட்டார். நம்மளால் முடியாது, நம்ம உயிர் பொழைக்க மாட்டோன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனதும் அப்போ எனக்கு பிறகு என் மருமகனுக்கு தான் அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ போய் எழுதி வச்சுட்டு வந்துட்டார். எழுதி வச்சுட்டு வந்து மாதிரி அதிலேருந்து ஒரு வாரத்தில் அவர் இறந்து போனார். இறந்து போனதும் அதிலேருந்து கொஞ்ச நாள் கழித்து அப்போ அவர் மனைவியை கூப்பிட்டு கேட்டாங்க ஆஃபீஸில் வந்து, உங்களுக்கு 4 ஆம்பளை பிள்ளைகள் இருக்குது, உங்கள் கணவர் வந்து இந்த மாதிரி மருமகனுக்கு தான் கொடுக்கணுன்னு வேலை அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார், உங்கள் விருப்பம் எப்படி சொல்லுங்கம்மா, உங்கள் பிள்ளைக்கு மாற்றி எழுதுனாலும் எழுதி வச்சிடலாம் அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போ அந்த அம்மாவும் யோசித்து பார்த்ததும் அப்போ எல்லாமே அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு என் கணவர், அவர் எது செய்தாலும் சரியாக தான் இருக்கும், அவர் இஷ்டப்படியே அப்படியே அவர் மருமனுக்கே இந்த வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லவும் அப்போ மகன்கள்லாம் ஒரே ஏச்சு, இந்த வேலை அவருக்கு கிடச்சிட்டு மருமகன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு 3 குழந்தையெல்லாம் ஆகிட்டு, அவர் தனி கொடுத்தனம் இருக்கார், அவர் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருக்கார். இப்படி இருந்து கொண்டு வர நேரத்தில் மாமியாரையும் ஒரு அம்மா போல் வச்சு காப்பாற்றி கொண்டு வந்தார். இப்படி இருக்கவும் மருமகளெல்லாம் போய் பார்க்க வைக்க அந்த அம்மா செய்யும்போது அந்த அம்மாவை வந்து ஒரே ஏச்சி சண்டை, உன் மருமகனுக்கு தானே எழுதி வச்சேன், இங்கே எதுக்கு வார வைக்க, நாங்கள் இத்தனை பேர் இருந்தோம், எங்களுக்கு ஏன் இந்த வேலையை எழுதி வைக்கல எடுக்கலை, அவர் தான் புத்தி கட்டு போய் செஞ்சாருன்னா நீயும் அப்படி செஞ்சுருக்கே அப்படின்னு சொல்லி மூஞ்சில் முழிக்காத மாதிரி கடுமையாக 4 மக்களும் பேச இப்படிலாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்சை பண்ணாங்க. அதனால் அந்த அம்மா அங்கங்கே போகாமல் மகா வீட்டிலையே இருந்து விட்டது. இப்படி இருந்ததும் அப்படியே இருந்தாங்க. அப்படியே இருந்து வந்து கொண்டிருந்தாங்க. அப்போ வந்து ராதை வந்து அப்போ ராஜா வந்து சொல்வார் ராதைகிட்ட, உனக்கு இன்னொரு அம்மா கிடச்சிட்டா, அதனால் நீ அங்கே மாமா வீட்டுக்கு போக வேண்டாம், நீ இங்கே இருக்கலாம் அப்படி என்று சொன்னார்.
ஆனால் வந்து சரி அப்படி என்று ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராதைக்கு. இன்னொரு அம்மா நம்மளுக்கு கிடச்சிட்டான்னு சொல்லி அம்மா அன்புக்கு ரொம்ப ஏங்கி கொண்டிருந்தாள். ஏங்கி கொண்டிருக்கவும் சரி அப்படி என்று அம்மா கிடச்சிட்டாள்னு சொல்லி உரிமையில் ரொம்ப பேச வைக்க ரொம்ப செல்லமாக இருந்து கொண்டு வந்தாள். ஆனால் வந்து அண்ணி வந்து என்றைக்கும் அம்மாவாக ஆக முடியாது அப்படின்ட்டு அப்போ தான் தெரிந்து கொண்டாள். அண்ணி அண்ணியாக தான் இருந்து கொண்டாள், அம்மாவாக மாறவில்லை. அப்போது தான் ராதை மனதில் நினைத்து கொண்டாள், என்றைக்கும் யார் வந்தாலும் அம்மாவுக்கு ஈடாக ஆகாது, அம்மா போல் வராது, அண்ணி அண்ணி தான் அப்படி என்று நினைத்து கொண்டாள். பாய். அடுத்த வாரம் தொடரும்.